வணக்கம் நண்பர்களே, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வர்த்தகம் மற்றும் முதலீடு சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த புது மாதம் இப்போ பிறந்திருக்கு, நவம்பர் மாதம் பிறந்திருக்கு. ஸோ நவம்பர் மாதம் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நவம்பர் 2ஆம் தேதி விஷயத்தை பார்ப்போம். நவம்பர் 2ஆம் தேதி இன்ட்ராடேயில் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற சார்ட் வந்து இன்ஃப்ராடெல் அப்படின்ற ஸ்டாக்கு. அதோடைய சார்ட்டை முதல்ல பார்த்துடலாம். ஸோ இன்ஃப்ராடெல் பார்த்திங்கன்னா இது 1 வீக்கில் இருக்குது. இது நான் மாற்றிக்கிறேன், 1 டேக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கும், ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு கிடையாது, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பார்க்குறேன். சரி, இப்போ இதோடைய ப்ரைஸிங் விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். இன்ஃப்ராடெல் 187 ரூபா 10 காசுக்கு மேலே போனால் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 179 ரூபா 10 காசு. டார்கெட் 188 ரூபா 190 ரூபா. வழக்கம் போல் தான் 0.5% நான் ஃபஸ்ட்டு டார்கெட் வைப்பேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த டார்கெட். ஸோ இது இன்ஃப்ராடெல்னுடைய விஷயம். அடுத்த ஸ்டாக் ஐடிசியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த ட்ரெண்டில் வந்து லாஸ்ட்டாக ஒரு என்கல்ஃபிங் முடிஞ்சிருக்கும். வால்யூம் எகெயின் ட்ரெண்டில் இருக்கிற வால்யூமை விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம் கம்மி தான். ஸோ இதுக்கும் நம்ம நிறைய ரேட்டிங் கொடுக்க முடியாது, ரேட்டிங் கம்மியாக தான் கொடுக்கலாம். பட் இருந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இதையும் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு. இதனுடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் 167 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 163 ரூபா 20 காசுன்றது ஸ்டாப் லாஸ். இதுக்கு டார்கெட் 168 ரூபா 168 ரூபா 50 காசு 170 ரூபான்றது இதோடைய டார்கெட். அடுத்தது டாரண்ட் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒன்று. அந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு என்கல்ஃபிங்கில் டெய்ல் என்கல்ஃப் ஆகலை. அதே மாதிரி வால்யூமும் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே ப்ராப்ளம் தான். நடுப்புற ஒரு நாள் வால்யூம் ரொம்ப பீக்கில் இருக்குது, மற்ற நாள் வால்யூம்லாம் நார்மலாக இருக்குது. அதனால் இதுக்கும் நம்ம நிறைய ரேட்டிங் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் இதையும் ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டாக்காக எடுத்து நம்ம பார்க்க முடியும். இதோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பை அபவ் 2585 2585 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கலாம். 2519 ரூபா ஸ்டாப் லாஸ். 2597 ரூபா 2610 மற்றும் 2640 ரூபா இதனுடைய டார்கெட்டாக வச்சுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய ஃபஸ்ட் டார்கெட் எப்பயுமே 0.5% தான். நான் 0.5% டார்கெட் தாண்டிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸ்டாப் லாஸ் எனக்கு அந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நான் போதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவேன். அதனால் பல நேரம் என்னுடைய செகண்ட் டார்கெட் ரீச் ஆகிறது கஷ்டமாகவே இருக்கலாம், சில நேரங்கள் மட்டும்தான் ரீச் ஆகும். பட் ஸ்டில் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படியா இருந்தாலும் ரீச் ஆகிறதுக்கு நான் பார்த்துக்குவேன். அடுத்த ஸ்டாக் டிஎல்எஃப் மட்டும் தேடுற மாதிரி இருக்குது. சரி, டிஎல்எஃப் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு என்கல்ஃபிங். பட் என்கல்ஃபிங் எகெயின் டெய்ல் என்கல்ஃப் ஆகலை. வால்யூம் பார்த்திங்கன்னா கன்சிடரபுளாக நல்லா இருக்குது. அதனால் இதுக்கும் நம்ம நிறைய ரேட்டிங் கொடுக்க முடியாது, கம்மியான ரேட்டிங் தான் கொடுக்கலாம், ஏன்னா டெய்ல் என்கல்ஃப் ஆகாததுனால. பட் ஸ்டில் இதனுடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். பை அபவ் 160, ஸ்டாப் லாஸ் 152.5 பைசே 50 பைசா மன்னிக்கணும். ஸ்டாப் லாஸ் 152.50 பைசே. டார்கெட் 161 ரூபா 162 ரூபா இதோடைய டார்கெட். ஸோ இன்ட்ராடேயில் நான் பார்த்து வச்சுருக்கிற ஸ்டாக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மட்டும்தான் வந்து நாளைக்கு நான் பார்த்து வச்சுருக்கிறது. இதை தவிர்த்து மாதம் பிறக்குது, வாரம் முடியுது அப்படின்றதுனால என்னென்ன பொசிஷன்ஸ் புதுசாக எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தேன். அந்த காரணத்தினால தான் என்னால் 2 நாள் சார்ட் போட முடியல, இன்றைக்கி தான் போட முடிஞ்சது. 2 நாள் பார்த்து இன்றைக்கி தான் முடித்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 800 சார்ட்டுக்கு மேலே இப்போ நான் பார்த்துருக்கேன். சரி, அதர் விஷயத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ். இது வந்து எப்படின்னா ஃபியூச்சர்ஸ் இல்லை பொசிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இது இப்போ நம்ம பார்க்க போகிற 3 சார்ட், டிவிஎஸும் சரி, ஹீரோ மோட்டார் கப்பும் சரி, மைண்ட்ரையும் சரி, இந்த 3மே வந்து ஜனவரி வரைக்கும் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். ஸோ நாளையிலேருந்து நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதோடைய மேக்ஸிமம் எக்ஸிட் டைம் எப்போன்னா ஜனவரி 21ஆம் தேதி இதோடைய எக்ஸிட் டைமாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வெளில வர மாதிரி இருக்கும். சரி, அதோடைய ப்ரைஸிங்லாம் பார்ப்போம். ஏன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து மந்த்லி சார்ட்லேருந்து நான் எடுத்திருப்பேன். இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ்னுடைய சார்ட்டே நான் மந்த்லி சார்ட் போட்டு தான் பார்த்துருப்பேன். இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு தெரியும், ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியர்சிங் நடந்திருக்கும். டெய்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்கல்ஃபிங்னு சொல்லலாம், பட் இது ஒரு பியர்சிங் என்கல்ஃபிங். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இந்த சார்ட்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்றது. இது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக தான் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகும் நமக்கு தெரியும். ஆகையினால் இது வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதோடைய நீங்கள் ஃபியூச்சர் செல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஒரு யூனிட்டில் பண்ண முடியாது, ஒரு லாட்டாக தான் பண்ண முடியும். ஸோ இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ்னுடைய 21 ஜனவரி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது.
இப்போ நான் அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா செல் பிலோன்னு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். செல்லுன்னு கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாட்டுன்றது 1400 குவான்டிட்டி டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸில் பண்ண மாட்டாங்க. கேஷ் நிறையா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இதோடைய மார்ஜின் ரிக்வயர்டே பார்த்தீங்கன்னா 1,62,710 ரூபா காசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் ஒரு லாட் வாங்க முடியும். அதனால் இதில் காசு நிறையா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு லாட்டை நிறையா தேவைப்படும். பட் நான் சில நேரங்களில் ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணுவேன். நல்ல கால் இருந்ததுன்னா ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட இந்த அளவுக்கு பைசா இல்லை. ஆனாலும் இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இந்த ப்ரெடிக்ஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ்னுடைய ஜான் ஃபியூச்சர்ஸ்னுடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செல் பிலோ 420 rupees, ஸ்டாப் லாஸ் 490, டார்கெட் 390, 350 and 300 டார்கெட். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஜான்வரி 21st ஃபியூச்சர்ஸ்க்கு தான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே தெரியும் ஒரு நல்ல ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு என்கல்ஃபிங். என்ன ட்ரெண்டில் இருக்கிற வால்யூமோட என்கல்ஃபிங்கில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ஸ்டாக், தாராளமாக எடுக்கலாம். அதனால் இந்த ஸ்டாக்கை நான் எடுத்திருக்கேன். எகெயின் இது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இது மாதத்தினுடைய சார்ட்டு, இது டே சார்ட்டு கிடையாது. அதனால் ஒரு நாளில் இது முடியாது. ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு மாதத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போது இது நம்ம டார்கெட் ரீச் ஆகணும்னா குறைஞ்சது 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆகும். அப்படின்னா நவம்பர் முடியறதுஞ்சு டிசம்பர் முடிகிற வரைக்கும் கூட நமக்கு டைம் தேவைப்படலாம். ஆகையினால தான் நான் அதை சொன்னேன், ஜான்வரி 21st ஃபியூச்சர்ஸ்னு சொன்னது. நீங்கள் செல் பண்ணும்போது ஜான்வரி 21st ஃபியூச்சர்ஸை செலக்ட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டிசம்பர் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,787 ரூபா. அதுக்கு கீழே போச்சுன்னா விற்கணும். ஸ்டாப் லாஸ் 3,393 ரூபா, டார்கெட் 2,713 மற்றும் 2,453 மற்றும் 2,170 ரூபா. ஸ்டாப் லாஸில் வந்து மன்னிக்கணும், டார்கெட் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது மைண்ட்ரியும் நாம் வந்து மந்த்லி கேலண்டரில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ட்ரெண்டு வால்யூமை விட பேட்டர்ன் வால்யூம் கம்மி. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன், நல்ல ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. வால்யூமும் அபரிவிதமான வால்யூம், ட்ரெண்டில் இருக்கிற வால்யூமை விட இதில் இருக்கிற வால்யூம் அபரிவிதமான வால்யூம். அதனால் மைண்ட்ரி கீழே இறங்கிறதுக்குள்ள சான்சஸ் ஜாஸ்தி. திரும்பவும் சொல்கிறேன், இது மந்த்லி சார்ட். ஸோ ஒரு நாள் 2 நாளில் இறங்காது, குறைஞ்சது 2 மாதமாவது ஆகும். அப்படி இருந்தால் தான் இறங்கும். ஆகையினால் இதனுடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இப்போ அடுத்து பார்க்கலாம். மைண்ட்ரி செல் பிலோ 1,264, 1,264 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா விற்றுடலாம். ஸ்டாப் லாஸ் 1,600 ரூபா, டார்கெட் 1,132 ரூபா மற்றும் 987 ரூபா. இதுக்கு நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கோம். சரி, இப்போ இவ்வளோ நேரம் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் இருக்கிற டார்கெட் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் 3 மாதம்னு வெயிட் பண்ண தேவையில்லை, 1 மாதம் 2 மாதம்னு வெயிட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோன்னா, இப்போ நான் சார்ட்டை வந்து வார சார்ட்டுக்கு மாற்றுறேன். வார சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நவம்பர் ஃபியூச்சர்ஸில் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டார்கெட் வந்து 1 மாதத்துக்கு மட்டும்தான் நான் டார்கெட்டாக வச்சு பார்க்குறேன். ஏன்னா 1 மாதத்தில் பார்த்தோன்னா 4 வாரம் கிடச்சிரும். ஸோ 4 வாரத்துக்குள்ளே இந்த டார்கெட் ரீச் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்னுடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ், ப்ரைஸிங் போகிறதுக்கு முன்னாடி காரணம் சொல்லிடுறேன். ஒரு ட்ரெண்டு தெரியும், ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு, 4 வாரத்தில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பியர்சிங் நடந்துக்கிட்டு இருக்குது. பியர்சிங் கரெக்டாக பாதியில் வந்து நிற்கிது. வால்யூம் நல்லா இருக்குது, ட்ரெண்டை விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம் நல்லா இருக்குது. ஆகையினால இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, இது வார சார்ட்டு, இது வந்து டே சார்ட் கிடையாது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கினுடைய ப்ரைஸிங் செல் பிலோ 481 ரூபா, 481 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா வித்துடலாம். ஸ்டாப் லாஸ் 517 ரூபாய் 72 காசு. டார்கெட் 445 ரூபா தான் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஆக்சிஸ் பேங்க்குடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார் வந்து நம்ம 2 தடவை பார்க்குறோம் இன்றைக்கி. நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஜான் ஃபியூச்சர்ஸுக்கு வந்து இறங்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இதே வந்து நம்ம வார அதாவது வார சார்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு, வால்யூம் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு வாரத்தில்னு வச்சு பார்த்தோன்னா மேலே ஏறுறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி அங்கே பார்க்கும்போது இதோடைய ப்ரைஸிங் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம
இப்போது 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று, நவம்பர் ஃப்யூச்சர் வச்சு நவம்பருக்குள்ளே இதை வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சா எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று, பொசிஷனாக எடுக்கிறோம். இப்போ என்னால் வந்து ஒரு லாட்டு ஃபுல்லாக வாங்க முடியல. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ டிவிஎஸ் மோட்டார் நவம்பர் ஃப்யூச்சரில் போய் நான் பையின்னு போடுறேன் அப்படின்னா 1400 லாட்டு வேணும், 1,40,000 நம்மக்கிட்ட காசு இருக்கணும். என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது, என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஃப்யூச்சர்ஸில் பண்ண முடியாது அப்படின்னா இந்த பை அண்ட் செல் டெக்னிக்கில், அதாவது இன்வெர்டட் மன்னிக்கணும், ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு வந்து அது பாசிட்டிவ் ட்ரெண்டாக மாறும்போது நம்ம பை பண்ணி விற்போம் இல்லையா? ஸோ அப்படி வாங்கி விற்கும்போது நம்ம பொசிஷனாகவும் எடுக்க முடியும். ஆகையினால் டிவிஎஸ் மோட்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் 2 பேர் போட்டிருப்பேன். ஒன்று பொசிஷனாகவும் எடுக்கலாம், இல்லை ஃப்யூச்சர்ஸாகவும் எடுக்கலாம், நம்ம விருப்பம்தான் அது. பட் அதோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸ்னுடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் 465 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா இதை வாங்கலாம் தாராளமாக. அடுத்தது இதோட ஸ்டாப் லாஸ் 425 ரூபா, டார்கெட் 475 ரூபா வரைக்கும் இதுக்கு நம்ம வந்து டார்கெட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிவிஎஸ் மோட்டார்னுடைய ப்ரைஸிங். திரும்பவும் சொல்கிறேங்க, இது நவம்பருக்குள்ளே இந்த ஃபியூச்சர்ஸ் பார்க்குறோம், அதனால் நவம்பர் ஃபியூச்சர்ஸ்னு பேர் வச்சேன். நான் தான் நவம்பர் ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்டாக் மட்டும்தான் நான் பொசிஷனுக்காகவும் ஃபியூச்சர்ஸ்க்காகவும் பார்த்துருக்கேன். தவிர நம்ம ஏற்கனவே இன்ட்ராடேயும் சிலது பார்த்தோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய எண்ணங்களையும் நான் கமெண்ட் பாக்ஸில் நானும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.